ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 85. இந்த பகுதியில் 92வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம விஸ்வரேதா பிரஜாபவஹ आहत् संवत्सरो व्यालः प्रत्यय सर्वदर्शनः. 92வது திருநாமம். ஓம் சம்வத்சராய நமக. எப்பொழுதும் வாழ்பவர், பக்தர்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்பவர். ஒரு எலி கோயில் விளக்கின் திரியை தூண்டிவிட்டதால அதுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கதையிலிருந்து இந்த பகுதிக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வடக்கே காசியின் அரசனான காசிராஜனுக்கு 300 மனைவிகள். அவர்களுள் லலிதா என்பவள் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த லலிதா அரசனின் மற்ற மனைவிகளை காட்டிலும் அழகு, பொலிவு, நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவளாக விளங்கினாள். பகல் இரவு பார்க்காமல் எப்போதும் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தொண்டு செய்தபடி தன் வாழ்வை கழித்து வந்தாள். மற்ற மனைவிகள் லலிதாவிடம், நீ மட்டும் எப்படி எங்களை விட வடிவிலும் குணத்திலும் சிறந்தவளாக விளங்குகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு லலிதா சொன்னால், என்னுடைய முற்பிறவியில் நான் செய்த புண்ணியமே இதற்கு காரணம். மைத்ரேய ரிஷியின் அருளால் என் முன்பிறவியை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றாள். தன் முன் ஜென்ம வரலாற்றை கூறத் தொடங்கினாள் லலிதா. அப்போது சௌவீர மன்னன் திருமாலுக்கு ஒரு கோவில் கட்ட விரும்பினார். தனது புரோகிதரான மைத்ரேயரை கொண்டு தேவி ஆற்றங்கரையில் சிறப்பாக கோவிலை கட்டி முடித்தார். தன்னுடைய விருப்பப்படியே கோவில் நன்றாக அமைந்தது. அவரும் அதன் அருகிலேயே, அதாவது அந்த கோவிலுக்கு அருகிலேயே தனது அரண்மனையையும் அமைத்து கொண்டு தினமும் இறைவனுக்கு மலர்கள், தூபம், தீர்த்தம் ஆகியவற்றை கொண்டு தொண்டு செய்தபடி வாழ்ந்து வந்தார். அப்போது கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை மன்னர் தீபம் ஏற்றிவிட்டு சென்றார். இரவு பொழுதில் அந்த தீபம் அணையும் நிலையில் இருந்தது. அந்த கோவிலில் ஒரு எலியும் வாழ்ந்து வந்தது. அந்த எலி தீபத்தின் திரியை கவ்வி செல்வதற்காக அங்கே வந்தது. அதாவது அந்த திரியை எடுத்து செல்வதற்காகத்தான் அங்கே வந்தது. அது அந்த அணைய போகிற தீபத்தின் திரியை கவ்வியது. அந்த சமயம் எங்கிருந்தோ ஒரு பூனை ஒலி எழுப்பிடவே அதை கண்டு அந்த எலி நடுங்கியது. அந்த நடுக்கத்தில் அதன் வாயில் கவ்வியிருந்த திரி தூண்டப்பட்டது. அதனால் அணைய இருந்த விளக்கு நன்றாக பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. அந்த எலியின் நோக்கம் என்னமோ திரியை கவ்வி செல்வதே. தீபத்தை தூண்டி எரிய வைக்க வேண்டும் என்றோ இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றோ அந்த எலிக்கு நோக்கமும் இல்லை, அதற்கு தெரியவும் இல்லை. ஆனாலும் அவ்வாறு தற்செயலாக நடந்ததை கூட இறைவன் கருணையுடன் அந்த எலி தனக்கு செய்த தொண்டாக ஏற்றுக்கொண்டார். அதனால் இறைவன் அந்த எலிக்கு ஒரு வரம் அளித்தார். அது என்ன வரம்? எலியே, நீ அடுத்த பிறவியில் பேரரசியாக பிறப்பாய். குறைவொன்றும் இல்லாதவளாக, அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவளாக விளங்குவாய் என்று வரமளித்தார். லலிதா சொன்னால், நான் தான் அந்த எலி. நான் தெரியாமல் செய்த புண்ணியத்தின் பயனாய் இப்பிறவியை அடைந்துள்ளேன். தெரியாமல் தீபத்தை தூண்டியதற்கே இவ்வளவு புண்ணியம் கிட்டும் என்றால், தினந்தோறும் பெருமாள் சந்நிதியில் விளக்கேற்றி அவருக்கு தொண்டு செய்பவர்கள் அடையும் உயர்ந்த நிலையை பற்றி என்னவென்று சொல்வது? ஒவ்வொரு ஊரிலும் நிறைய கோயில்கள் உள்ளன. அந்த கோயில்கள் தோறும் எழுந்தருளி இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனிடம் நாம் வரமாட்டோமா என்று காத்திருந்து, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் செயல்களை கூட தனக்கு செய்த தொண்டாக கருதி அருள் புரிவதால் திருமால் சம்வத்சர என்று அழைக்கப்படுகிறார். சம்வத்சர என்றால் வருகைக்காக காத்திருப்பவர் என்று பொருள்.
இந்த கருத்தை வேதாந்த தேசிகன் ஒரு அழகான பாடலில் பாடியுள்ளார். தன்னினைவில் விளக்கின்றி தன்னை நன்னார் நினைவனைத்தும் தான் விளைத்தும் விளக்கு நாதன் என் நினைவை இப்பவத்தில் இன்று மாற்றி இணையடிக்கில் அடைக்கலமென்று எம்மை வைத்து முன் நினைவால் முயன்ற வினையால் வந்த முனிவையர்ந்து முத்தி தர முன்னே தோன்றி நன்னினைவால் நாம் இசையும் காலம் என்றோ நாளையோ ஓ என்று நகை செய்கின்றானே. அதாவது நம் வருகைக்காக நாம் வந்தவுடன் நமக்கு அருள் புரிவதற்காக காத்திருக்கிறான் திருமால். இன்றோ நாளையோ எப்போது வருவோமோ என்று காத்திருக்கிறான் அருள் செய்வதற்காக. இந்த 92வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் அனைத்து நற்செயல்களையும் தனக்கு செய்யப்பட்ட தொண்டாக கருதி அதில் வெற்றி காணும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து நாமம் 93. ஓம் வியாழாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.